ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெனோவா, இவங்க பேர் ஜான் விக்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரே மழையாக இருக்குது, எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கும் லீவு, எனக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க. இவங்களும் வெட்டியாக தான் இருக்காங்க. எங்கள் மாமா டியூட்டி போல். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, துணியெல்லாம் துவைக்காமல் கிடக்குது. மழையால் எப்படி தான் துவைக்கிறதுனே தெரியல. அதெல்லாம் வந்துட்டு துவைச்சி காய போடணும்ல. உள்ளே வந்துட்டு கயிறு ரெடி பண்ணி ரூமில் கட்டி நான் வந்துட்டு ட்ரெஸ் காய வைக்க போகிறோம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது பாருங்க, இது வந்து ஆக்சுவலி நான் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஷால் எடுத்துருக்கேன். வேஸ்ட்டாக தான் கிடக்குது. இந்த மாதிரி வந்துட்டு கிழிச்சிக்கோங்க, குட்டி குட்டி லேயராக. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிழிச்சிக்கலாம். 1 அதே சார். திரும்பி எவ்வளோ லென்த் வேணும் நீங்கள் வந்து கொஞ்சம் மெலிசாக கிழிக்கக்கூடாது, மொத்தமாக கிழிச்சா தான் கிழிச்சிட்டு வராது. இவங்க யாரும் பார்க்குறீங்களா? இவங்க தான் எடுப்படி கூட எடுப்பு வந்துருப்பாங்க. தெரிஞ்சது உங்கள் வீட்லேயும் இப்படி யாராச்சும் சொன்னால் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சீசர் வச்சு கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதில் அழகாக அப்படி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஐயோ என்னாச்சு? சரி ஓகே, இது கிழிச்சிட்டு இருக்கணும். நம்ம போயிட்டு மிஷினில் துணி போட்டு வந்துடலாமா? பாருங்க, இவ்வளோ ட்ரெஸ்ஸு மிஷினில் போடணும். பாருங்க, ரெண்டாவது இதை போட கூட இல்லை இவ்வளோ துணிக்கு. இது வந்து எங்கள் அண்ணா ஷர்ட். இது ரெண்டும் ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கை ரெடி பண்ணி ரூமில் கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுருவோம். ஏன்னா லென்த் வராதில்ல. ஏன்னா நான் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மழையால். பாருங்க, ஐயோ சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நல்லா லென்த்தாக இருந்துச்சா? இது 1 வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவா? அப்படின்னா இந்த கட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கட்ட போகிறோம். அண்ணா தூங்கிட்டு இருக்கான். இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக போய் கட்டணும். வாங்க போகலாம். மாமா தான் கட்ட போகிறாங்க, நான் கிடையாது. ஒரு வழியாக நம்ம துணி ஃபுல்லாக காய போட்டோம். ரூம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் துணியாக தான் இருக்குது. நடக்கவே வழிகள் ஜில் ஜில்னு இருக்குது. பார்க்கலாமா? ரூம் ஃபுல் ஒரே துணி. எவ்வளோ ஒருத்தரை போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் 3 பேர்த்துக்கும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 பேர்த்துக்கும் லீவுன்றதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் எங்கள் அண்ணாவும் மாமாவும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பட்டாசு பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. என்ன சுட பார்த்தாங்க, நாங்கள் அவங்கள சுட்டுட்டோம். மசூடு Three hours later. பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி இருந்துட்டேன். செம்ம தூக்கம். தூங்கி எழுஞ்சிட்டு இப்போ நம்ம குளிக்க போகிறோம். நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். காஃபி போடலான்னு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா பால் இல்லை. அதெல்லாம் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு
காஃபி போட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு காஃபி போடலாம். காஃபி போட்டாச்சு. ஓரளவுக்கு இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.